இறைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணியே. பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மழையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவரின் சகாய அன்னையின் பெருவிழாவுக்கான நவநாளில் 7வது நாளிலே இன்று நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். அந்த அன்னையானவர் தொடர்ந்து நமக்கு அருள் புரிகின்ற அன்னையாக, உதவி செய்கின்ற அன்னையாக இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அவருடைய அருளை இறைஞ்சி கேட்போம். இந்த திருப்பலியானது தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மேரி ஜோஸ்பின் என்பவர் இறைவனுக்கு நன்றியறிதலாக இத்திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கின்ற 80 ஆண்டுகால வாழ்வுக்காக நன்றி செலுத்துகின்ற வேளையிலே தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவரோடு இருந்து அவரை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும், அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனை அளித்து இறைவன் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இறந்த 40வது நாளை இன்று நினைவு கூறுகின்ற ஜோஸ்பின் என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேலும் இறந்த சூசை நாட்டாமை சபரியம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரின்ப ஒளியை அளிக்க வேண்டும் என்றும், இறைவனோடு என்றும் வாழுகின்ற அருளை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாம் உருக்கமாக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாம், உம் மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாள்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அகிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள், யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதிய பேரரசருடைய கட்டளைகளுக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார்.
சீலாவும் திமோத்தேயும் மாசிதோனாவில் இருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதர்களிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தம் மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலர் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமுகி புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயர் உறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகள் சீடர்களுடைய உள்ளத்திலே கலக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றது. இந்த சிறிது காலம் என்பது என்ன, இயேசு எதை பற்றி சொல்லுகின்றார் என்பது அவர்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுனுடைய பாடுகள், மரணம், அதைத் தொடர்ந்து அவர் கல்லறையிலே புதைக்கப்படுகின்றார். அதன் பிறகு அவர்கள் அவரை காணவில்லை.
இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்று இயேசு சொன்னது அதுதான். தன்னுடைய இறப்பை குறித்து அவர் சொல்லுகின்றார். இன்னும் சிறிது காலத்தில் மீண்டும் என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். இறப்போடு அவருடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. மீண்டும் அவர் உயிர் பெற்று எழுந்து வருவார். அவர் உயிர் தெழுந்து வந்து அவர்களுக்கு மீண்டும் அவர் தோன்றுவார். இதுதான் மீண்டும் என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகின்றார். உயிர் தெழுந்த இயேசு கூட தினந்தோறும் அவர்களோடு அவர் இல்லை. தினந்தோறும் அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை. அவ்வப்பொழுது தோன்றினார். சிறிது நேரம் அவரை பார்த்தார்கள். மீண்டும் அவரை பார்க்காத ஒரு சூழல். மீண்டும் உள்ளத்திலே ஒரு கலக்கம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. வாழ்க்கை என்னவாக போகிறதோ என்ற ஒரு துன்பம் இருந்து கொண்டே இருந்தது. எப்படி வாழ்க்கையை சமாளிக்கப் போகிறோம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. இவரை நம்பி நாம் வந்தோம். இதோ இவர் சிறிது காலம் நம்மோடு இருந்தார், இறந்தார், மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார், மகிழ்ச்சியோடு இருந்தோம். அவ்வப்போது தோன்றுகிறார், மீண்டும் காணாமல் போய்விடுகிறார் என்ற ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இறுதியாக இயேசு இதோ விண்ணகத்திற்கு செல்கின்றார். அவர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசு தங்களோடு இருந்தார் என்று 40 நாள்கள் அவ்வப்பொழுது மீண்டும் தோன்றிக் கொண்டிருந்தார். இப்பொழுது இயேசு விண்ணகத்துக்கு செல்கின்றார். மீண்டும் ஒரு வெற்றிடத்தை அவர்கள் உணர்கின்றார்கள். 10 நாள்களுக்கு பிறகு அவர் தூய ஆவியாரை அவர்களுக்கு கொடுக்கின்றார். தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட அவர்கள் மீண்டும் உற்சாகம் பெறுகிறார்கள். மீண்டும் அவர்கள் இயேசுவை வேறு வடிவிலே, ஆவியாரின் வடிவிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவ்வாறு அவருடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்த ஒன்றாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். சிறிது காலம் இயேசுவை உணர்கிறார்கள், சிறிது காலம் இயேசுவை உணராத ஒரு சூழ்நிலை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சில நேரங்களில் நாம் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கின்ற பொழுது, மகிழ்ச்சியான அனுபவங்களை சுவைக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. உண்மையாகவே கடவுள் என் கூட இருக்கார்பா, கடவுள் என் கூட இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் மீண்டும் ஏதோ ஒரு பிரச்சனைகளோ துன்பமோ வருகின்ற பொழுது கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரா, கடவுள் எங்கே காணாம போயிட்டாரே அப்படி என்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது. நாம் சில நேரம் இயேசுடைய பிரசன்னத்தை நாம் முழுமையாக உணர்கின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். சில நேரங்களில் இயேசுவை நாம் உணராமல் அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எழச் தோன்றுகிறது. இப்படி வாழ்க்கை என்பது 2 விதமான கலவைகளால் நிறைந்திருக்கின்றது. இன்பமான சூழ்நிலைகளையும் துன்பமான அனுபவங்களையும் நாம் பெற்று வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. சீடர்களும் அப்படித்தான் உணர்ந்தார்கள். பவுலுடைய வாழ்க்கையை, திருத்தூதர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய பணிகளை பற்றி இந்த நாட்களிலே முதல் வாசகத்தில் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற பொழுது நமக்கு கண்டிப்பாக பவுல் எத்தகைய துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார், அதே நேரத்தில் மகிழ்ச்சியான அனுபவங்களும் அவர் பெற்றார். அவர் சென்று நற்செய்தி அறிவித்த பொழுது சிலர் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். சகோதரர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். ஆண்டவருடைய நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டார்கள். அவரும் அவருடைய வீட்டாரும் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டார்கள். பவுல் உண்மையாக மகிழ்ச்சி அடைந்திருப்பார். பரவாயில்லை, நான் அறிவித்த நற்செய்தியை இவர்கள் கேட்டு இவர்கள் மனம் மாறுகின்றார்கள், ஆண்டவர் இயேசுவை நம்புகிறார்கள் என்று சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் பல புதுமைகளை செய்கின்றார். அதை பார்த்தபொழுது எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து உண்மையாகவே தெய்வங்கள் மனித வடிவில் வந்திருக்கின்றன என்று சொல்லி அவரை பார்த்து சொல்கிறார்கள். எவ்வளவு பெருமை அவருக்கு, கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதே நேரத்திலே இக்கோனியாவிலும் அந்தியோக்காவிலும் இருந்தவர்கள் அவர் மீது கல் எறிகிறார்கள். அவரை நகருக்கு வெளியே அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி தூக்கி கொண்டு போய் போடுகிறார்கள். எவ்வளவு கஷ்டமான சூழல். இதோ ஒரு ஏத்தென்ஸ் நகருக்கு போகின்றார். ஏத்தென்ஸ்ல போகின்ற பொழுது அவர் அறிவு திறமையை கொண்டு அங்கே பேசுகின்றார். அவர்கள் இறுதியிலே சொன்னார்கள், போய் இன்னொரு முறை வாங்க, அப்புறம் வேணா நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டாங்க. உண்மையாக மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. அவர் பிலிப்பி நகருக்கு போகிறார். அவரை தடியால் அடிக்கிறார்கள், சிறையில் தள்ளுகிறார்கள். உண்மையாகவே அவருக்கு எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பார். இப்பொழுது அவர் கொரிந்து நகருக்கு வருகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே கொரிந்து நகருக்கு போகிறார். கொரிந்து நகர் என்பது மிக மோசமான ஒரு நகரம், ஒழுக்கக்கேடான நகரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நகரத்துக்கு அவர் போகிறார். கையிலே காசு இல்லை, கையிலே காசு இல்லை. நற்செய்தி அறிவிக்கின்றார், அவருக்கு உணவு கூட காசு இல்லை. அப்படிப்பட்ட சூழல். இதோ அவர் அக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற இருவரை சந்திக்கின்றார், ஒரு தம்பதியை சந்திக்கின்றார். அவர்கள் ரோமை நகரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், அரசனார். அவர்கள் அங்கே கூடாரம் செய்கின்ற தொழிலை செய்து வருகிறார்கள். பவுலும் போய் அவர்களோடு சேர்ந்து கொண்டு
அவரும் அந்த பணியை செய்கின்றார். அப்படி செய்து அதிலிருந்து ஏதோ ஒரு வருமானத்தை பெற்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றார். மிக இன்னல் நிறைந்த ஒரு சூழல். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, கடவுள் நற்செய்தி அறிவிக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி, நற்செய்தியை கேட்டு மக்கள் மனமாறுதல் என்ற மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் அவருடைய வாழ்க்கை துன்பங்களால் சூழ்ந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றாலும் கூட அப்படித்தான் இருக்கும். பலவிதமான இன்பமான அனுபவங்களையும் துன்பமான அனுபவங்களையும் பெற்று நாம் ஒரு விதமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நற்செய்தி நமக்கு இறுதியிலே மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நாம் துன்புறுகின்ற பொழுது, நாம் அழுகின்ற பொழுது, நாம் புலம்புகின்ற பொழுது உலகம் மகிழ்ச்சி அடைகின்றது. இருக்கலாம் ஒருவேளை, சீடர்களுக்கு அப்படித்தான் ஏற்பட்டது. ஆனால் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்மையாகவே நமக்கு ஆறுதலை தருகின்றன. நீங்கள் துயர் உறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற ஒரு பாசிட்டிவான நோட்டோட இன்னைக்கு நற்செய்தி முடிகின்றது. நமக்கு ஆறுதலை தருகின்ற வார்த்தைகள். ஆகவே இந்த அழுகை, புலம்பல், துயரம் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கலாம், பரவாயில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இறுதியிலே ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நாம் எதிர்கொண்டிருக்கின்ற எல்லா விதமான துன்பங்களும் நிரந்தரமானவை அல்ல, நிரந்தரமானவை அல்ல. கண்டிப்பாக எல்லா துன்பங்களுக்கும் இறுதியிலே நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட் என்று சொல்வார். நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட், நாட் ஈவன் யுவர் ட்ரபிள்ஸ். உலகில் எதுவுமே நிரந்தரமானதில்லை. உங்களுடைய துன்பங்கள் கூட நிரந்தரமானவை அல்ல, அதுவும் மாறும். ஆகவே உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இயேசு சொன்ன பொழுது உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்கோடு தான் நாம் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியான வாழ்வைத்தான் நமக்கு கொடுப்பார். ஆகவே நம்முடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். எதிர்மறையான எண்ணங்களோடு அல்ல, நேர்மறையான எண்ணத்தோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருப்போம். இதுதான் கிறிஸ்தவ மனப்பான்மை. ஆகவே துன்பங்கள், துயரங்களை நினைத்து நாம் வருந்திக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு என்னுடைய துன்பங்களும் துயரங்களும் அழுகையும் புலம்பலும் மகிழ்ச்சியாக மாறும் என்ற ஒரு ஆறுதலான செய்தி இறைவன் கொடுக்கின்றார் என்று அந்த ஆறுதலான செய்தி உள்ளத்தில் தாங்கி நாம் எப்பொழுதும் எல்லா விதமான துன்பங்களுக்கு நடுவிலும் துயரங்களுக்கு நடுவிலும் இறைவன் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், என்னுடைய துன்பங்களும் துயரங்களும் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியின் நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம். அதை நம் உள்ளத்தில் தாங்கி நாமும் அப்படி ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பயணிப்போம். இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே, உன் திருவடியில் உன் நினைவில் எல்லாம் பெயர் சொல்லும். என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே, உன் திருவடியில். உழைப்பில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கு. உழைப்பில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கு. தந்தையே தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தையே தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இடங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவாம், தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்ற மேரி ஜோஸ்பின் என்பவர் என்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் அவருக்கு இது நாள் வரையில் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற அவரை தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலனோடும் மன மகிழ்வோடும் அமைதியோடும் ஆசீர்வதித்து அவரை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவருடைய எல்லா விதமான துன்ப நேரங்களிலும் இன்ப நேரங்களிலும் நீர் அவரோடு இருந்து அவரை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஜோஸ்பின், சூசை நாட்டாமை, சவரியம்மாள் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம்,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம்,
கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமீன். நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் அழுகைகளும் புலம்பலும் மகிழ்ச்சியாக மாறும் என்ற நம்பிக்கையில் சென்று வருவோம். வாழ்க்கை பள்ளி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பறிந்திடுவே அம்மா, இதயம் மகிழுதம்மா. கிறிஸ்துவலின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துவலின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். தூய்மையின் அரசியே, இரக்கத்தின் அன்னையே வாழ்க. இனிமையே, எங்கள் நம்பிக்கையே வாழ்க. நாடிழந்த ஏழைகளாகிய ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாய் நின்று ஏக்கத்தோடு அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய இரக்கம் மிகுந்த திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். நாங்கள் இவ்வுலக பயணத்தின் இறுதியில் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை காண அருள் புரியும். அருள் மழை பொழியும் அன்னையே, இரக்கம் நிறைந்த கன்னிமரியே. ஆமென். கிறிஸ்துவலின் சகாயமான புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.